Subscribe to my channel and hit the bell icon too. இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை ஹிட் பண்ணிக்கங்க. இன்னைக்குரிய டாபிக் இன் த ஸ்ட்ரீட். தெருவில் நிறைய நாட்கள் போயிருக்கலாம். அப்பொழுது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா யாரோ ஒரு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட தெரியாத ஒரு பெடஸ்ட்ரியன்ட்ட நீங்கள் கேள்விகள் கேட்பது உண்டு. அதில் முதல் கேள்வி என்ன? How crowded are the buses when they get to the stop? How crowded are the buses when they get to the stop? அதாவது நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பஸ்க்காக. அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க நபர்கிட்ட இந்த பஸ்ஸு வருது இல்லையா, அந்த பஸ்ஸு எவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த ஸ்டாப்புக்கு வர்றதுக்குள்ளே அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அடுத்த கேள்வி, Can you recommend a good restaurant around here? சில பேர் கேட்பாங்க, எனக்கு இந்த ஏரியா வந்து அதிகமாக பழக்கம் இல்லைங்க, இந்த இடத்துல நல்ல ஒரு சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இது நல்லாயிருக்கும், நான் நிறைய முறை சாப்பிட்ருக்கேன். அதனோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி கேள்வியும் அவர்கிட்ட கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ் தேர்? அங்கே மிகவும் பிரசித்தி பெற்ற சாப்பாடு எது அப்படின்றது கூட கேட்கலாம். பிரபலமான ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு அப்படின்றது கூட நம்ம இந்த இதில் கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டு கேள்விகளுமே நீங்கள் ஃபஸ்ட்டு எதை கேட்கணும் அப்படின்னா, கேன் யூ ரெக்கமெண்ட் அ குட் ரெஸ்டாரண்ட் அரவுண்ட் ஹியர், அதுக்கடுத்து தான் நீங்கள் இந்த ரெண்டாவது கேள்வியை கேட்க முடியும். அடுத்து தேர்டு கொஷினை பார்ப்போம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் திங் அபவுட் திஸ் பார்க்? நீங்கள் ஒரு பார்க்கில் போயிட்டு இது ஒரு முதன்முறையாக நீங்கள் போயிருக்கீங்க, அந்த அனுபவத்தில் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்கள் பக்கத்தில் யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம், இதில் எது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அடுத்த ஒரு கேள்வி, வேர் கேன் ஐ பை அ பாட்டில் ஆஃப் வாட்டர்? நீங்கள் ஏதோ ஒரு காட்டுப்பத்தி ஏரியாவில் காரை நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கார்லேருந்து இறங்கும் பொழுது எந்த ஒரு கடைக்குரிய அறிகுறிகளே இல்லை, அல்லது ஏதாவது ஒரு கடை இங்கே இருக்குமா அப்படின்றத நீங்கள் யார்கிட்டையாவது போக்குவரத்தில் நடக்கிற ஒரு நபர்கிட்ட கேட்கும் பொழுது, வேர் கேன் ஐ பை அ பாட்டில் ஆஃப் வாட்டர்? சார், எங்கே நான் தண்ணி பாட்டில் வாங்குறது? இந்த காட்டுப்பத்தி ஏரியாவில் கூட நீங்கள் கேட்கலாம். ஃபிஃப்த் கொஷின், டு யூ நோ வாட் டைம் பஸ் 37 கம்ஸ் பை? அதாவது 37வது பஸ், அது நம்பரை உடைய அந்த பேருந்து எப்பொழுது வரும் என்று உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு நபரிடம் நீங்கள் வந்து நேரத்தை கேட்கலாம். ஒருவேளை அந்த நபர் தொடர்ச்சியாக அந்த பஸ்ஸில் தான் ஏறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவர் கரெக்டான ஒரு நேரத்தை அவர் சொல்ல முடியும். இது வந்து ஒரு இயல்பான ஒரு கேள்வி, நீங்கள் இதை டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, வாட் ஸ்ட்ரீட் இஸ் திஸ்? இது எந்த தெரு அப்படின்னு நம்ம கேட்போம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீடு மாறி தெரியாமல் வந்துட்டீங்க அப்படின்னா, ஐயோ இது தெரியாமல் நான் வந்துட்டேன், தயவு கூர்ந்து சொல்லுங்கள், இது எந்த தெரு, எனக்கு தெரு தெரியல. இல்லை ஏதாவது ஒரு புது நிகழ்ச்சிக்கு போகும்போது தெரு நம்பரை நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது கேளுங்க. ஏழாவது கேள்வி, டு யூ நோ வேர் அ பேக்கரி இஸ் அரவுண்ட் ஹியர்? ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு பன்னோ கேக்கோ வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க, இந்த சுற்றுப்புறத்தில் ஏதாவது ஒரு பேக்கரி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். அதுதான் நம்ம அரௌண்டிங்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நீங்கள் தினம்தோறும் கேட்கலாம், தெருவிலே போகும்போது கேட்கலாம். நன்றி, வணக்கம்.